நம்ம இன்றைக்கி சைவ சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 லிட்டர் அளவு தண்ணியில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட 1.5 கப் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க. இது நார்மல் மீல் மேக்கர் குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ படி அப்படியே செய்யும்போது தான் டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும். மீல் மேக்கரை இந்த தண்ணியில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இடையிடையில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மீல் மேக்கரும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மீல் மேக்கரை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, அப்போ தான் நம்ம நல்லா பிழிய முடியும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்து பிழிஞ்சிட்டு இது போல் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ இந்த மீல் மேக்கரை 2 பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கத்தி வச்சு 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதே போல் மீதற்கு எல்லா மீல் மேக்கரும் கட் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்துக்கு வச்சுருங்க. இப்போ எல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பட்டாணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு நைட் ஃபுல்லும் நல்லா ஊறி இருக்குது. இந்த பட்டாணி தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தா போதும். இதெல்லாம் இது கூடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் பச்சை பட்டாணிக்கு பதிலாக பச்சை பயிறு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை இந்த மாதிரி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம 2 கட் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கர் இருக்குல்ல, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கலந்ததுக்கப்புறமா அந்த மீல் மேக்கர் அந்த பட்டாணி ரெண்டையுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி அன்ஈவன் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. ரொம்ப உருண்டையாக உருட்டிடக்கூடாது. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு சிக்கன் ஷேப் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அன்ஈவனாக உருட்டிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். சும்மா விரல் வச்சு அழுத்தி விடுங்க, உருண்டையாக உருட்டிட வேண்டாம். இதே போல் மீதற்கு எல்லா மாவுலையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2-3 மீல் மேக்கர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பட்டாணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும்ல, அன்ஈவனான ஒரு ஷேப் கொடுக்கணும். இதே போல் ரெடி பண்ணிவிட்டு வேக வைக்கிற பிளேட்டில் வச்சுருங்க. நான் ஸ்டீமரில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் நார்மல் இட்லி பிளேட்டில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம். அதே மாதிரி இடியாப்பம் பிளேட்டில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அது உள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கர் பட்டாணி வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இட்லி வேக வைக்கிற மாதிரி தான். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கிட்ட ஆகிருக்கு. இது நல்லா வெந்திருக்கு. இப்போ இது முழுமையாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1 பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1 கல்பாசி, 1 ஸ்டார் பூ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு தாளிதத்தை பொரிய விட்டுக்கோங்க. தாளிதம் நல்லா பொரிஞ்சக்கப்புறமா இது கூட வெங்காயம் சேர்க்கணும். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் முழுமையாக வதங்குறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும்.
அது வரைக்கும் வதக்கிட்டு இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் கொரகொரப்பாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதே மாதிரி தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிட்டு வரணும். தக்காளி வதங்குறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துருங்க. கரம் மசாலா, குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள்லாம் எப்படி நம்ம வீட்டிலே அரைக்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 1 மினிட்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மசாலா கருகின வாசனை வரும், அப்போ குழம்பு நல்லா இருக்காது. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கிரேவி எந்தளவு திக்காக வைக்க போகிறீங்க இல்லை கெட்டியாக வைக்க போகிறீங்க அதை பொறுத்து தண்ணி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கோம்ல பட்டாணி மீல் மேக்கர், அதை சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க பட்டாணி மீல் மேக்கரை சேர்த்துருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதே குழம்புல வெறும் மீல் மேக்கர் கூட சேர்த்து பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா திக்காக கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ஆக்கிட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும்போது நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா டேஸ்டியான வெஜ் சிக்கன் குழம்பு சூப்பராக தயாராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் திக்காயிட்டு வரும். நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.